வெல்கம் டு அவர் சேனல். இன்று நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய கிரேட் 2 கான்ஸ்டபிள் தேர்வுக்கான அபிஷியலான மெமோரண்டம் வந்து இன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டிசம்பர் 13ஆம் தேதி தேர்வு நடப்ப இருப்பது உறுதியாகி இருக்கின்றது. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எவ்வளவு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது, எவ்வளவு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளது என்று அதிகமான நண்பர்கள் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். அதற்கான தகவலும் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அபிஷியலாக வெளியிட்டிருக்கு. லாஸ்ட் வீக்கில் நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னும் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அபிஷியலாக வந்து எவ்வளவு நண்பர்கள் வந்து விண்ணப்பித்து இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து வெளியாகும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதே போல வெளியாகிருக்கின்றது. வாங்க பார்க்க போலாம். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்மோர் சென்னையிலிருந்து வெளியாகிருக்கு. டேட் பார்த்தீங்கன்னா 4/11/2020. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி கிரேட் 2 கான்ஸ்டபிள், கிரேட் 2 ஜெயில் வார்டன், கிரேட் 2 ஃபயர்மேன் இதற்கான ஓவரால் வேகன்சி 11,741, பிஎல் வேகன்சி 72. இதற்கான வந்து எழுத்து தேர்வு வந்து 13 டிசம்பர் 2020 சண்டே வந்து நடக்க இருக்கிறது. அதற்கான ஐடென்டிஃபை பண்ணுறாங்க எந்தெந்த ஸ்கூல் எந்தெந்த காலேஜ் வந்து சூட்டபிளாக இருக்கும் எந்தெந்த இடத்துலன்னு. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டில் வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணோம் அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் 2 கான்ஸ்டபிள், கிரேட் 2 ஜெயில் வார்டன், கிரேட் 2 ஃபயர்மேனுக்கான 2020க்கான எழுத்து தேர்வுக்கான இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம் என்று சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்க 13 டிசம்பர் 2020 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு வந்து சென்னை சிட்டி மற்றும் 36 மாவட்டம், அதாவது 37 டிஸ்ட்ரிக்டில் வந்து நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடம் வந்து சூட்டபிளாக இருக்கும், எந்தெந்த ஸ்கூல் எந்தெந்த காலேஜ் அதெல்லாம் வந்து சூட்டபிளாக இருக்கும், அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆபீசராக யாரெல்லாம் வந்து நியமிப்பது, சென்னை சிட்டி மற்றும் அதர் மற்ற 36 டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த எஸ்பி எந்தெந்த டிஜிபி ஐஜி யாரெல்லாம் நியமிப்பது என்று சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷனர் பார்த்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் வந்து இந்த நாமினி ஆஃபீஸர் யார் நாமினி ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை வீனியூ ஷுட் பி கண்டக்டட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூல் எந்தெந்த காலேஜ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர் இருக்குது, அதாவது எவ்வளோ டேபிள் பெஞ்ச் இருக்குது, எவ்வளோ நண்பர்கள் வந்து அந்த சென்ட்ரல் வந்து எழுதலாம் என்பது போல் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஆண் நண்பர்கள், எவ்வளவு பெண்கள், எவ்வளவு டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு ஆண்கள், எவ்வளவு பெண்கள், எவ்வளவு டிரான்ஸ்ஜெண்டர் மொத்தம் டோட்டல் வந்து இணைப்பும் வந்து கொடுத்திருக்கின்றார்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்க தமிழகம் முழுவதும் ஆண்கள் வந்து எவ்வளோ நண்பர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,11,191 ஆண்களும், பெண்கள் பார்த்தீங்கன்னா 89,005, திருநங்கைகள் 48. ஓவரால் மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நண்பர்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 5,50,244 நண்பர்கள் மொத்தம். ஸோ அதற்கான அபிஷியலில் வந்து வெளியிட்டு இருக்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இந்த நண்பர்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு, அதே போல் தேர்வு அறையில் அவர்களுக்கு தேர்வு சீட்டு, அதாவது எழுதுவதற்கான இடம் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறார்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த நண்பர்கள் சரிங்களா, மேல் இவ்வளோ கேண்டிடேட், ஃபீமேல் இவ்வளோ கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அதிகமாக எழுதக்கூடிய இடம் வந்து இந்த சென்னை சிட்டி தான். டோட்டல் பார்த்தீங்கன்னா 29,979. இதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டினுடைய கேண்டிடேட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே அதிகமாக எழுதக்கூடியது மதுரையில் ஆண்கள் வந்து அதிகமாக எழுதுகிறாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா 31,681 ஆண்களும், பெண்கள் பார்த்தீங்கன்னா 5,723, மொத்தம் 37,404 பேர் வந்து மதுரையில் தான் வந்து ஹையஸ்டாக வந்து எழுதுகிறார்கள். ஸோ 37 டிஸ்ட்ரிக்டினுடைய இணைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்து கொள்ளுங்கள். இவ்வளவு நண்பர்கள் வந்து 5,50,244 நண்பர்கள் வந்து காம்படிஷனாக இருக்கிறார்கள். இந்த நண்பர்களில் 11,741 நண்பர், அதாவது 41 வேக்கன்சி வந்து எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகளே 11,700 நண்பர்கள் வந்து கண்டிப்பாக எடுப்பார்கள். இந்த நண்பர்களில் அடுத்த வருடம் நானும் காக்கி உடையை அணிவேன் என்ற நோக்கத்தோடு தேர்வுக்கு வந்து தயாராகுங்கள். இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. இவ்வளவு நாட்கள் வந்து 6லிருந்து 10 வரையும் படித்ததெல்லாம் வந்து மறந்தது போல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவிஷன் செய்யுங்க. 6லிருந்து
10 வரையும் ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் சீரியஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, சைக்காலஜி வந்து ப்ராக்டிஸ் செய்யுங்கள். ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே அதை பார்த்ததுமே வந்து ஆன்சர் போடும் அளவுக்கு வந்து உங்களை வந்து தயார் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.